ஈரானை விடமாட்டோம். கடல் புறமாக வளைத்து பிடித்த அமெரிக்கா. உயிர் சேதங்கள் மோசமாக இருக்கும். வல்லுநர்கள் எச்சரிக்கும் 2026 மிகப்பெரிய வளைகுடா போர். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் நாளை புதன்கிழமையுடன் முடிவுக்கு வரும் நிலையில் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் மேகங்கள் சூழத் தொடங்கியுள்ளன. 2 வாரங்களாக அமலில் இருந்த இந்த அமைதி ஒப்பந்தத்தை நீட்டிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மறுத்துவிட்டார். ஈரான் தொடர்ந்து போர் நிறுத்த விதிகளை மீறி வருவதாகவும் இதனால் இராணுவ ரீதியான தாக்குதல்களை தொடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த மோதலில் அமெரிக்க கடற்படை ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட்டிருப்பது தங்களுக்கு சாதகமான ஒரு உத்தியாக ட்ரம்ப் கருதுகிறார். ஆனால் இந்த முற்றுகையை ஈரான் ஒரு விரோத போக்காக கருதுவதோடு கடல்சார் கட்டுப்பாடுகளை நீக்கினால் மட்டுமே பேச்சுவார்த்தை சாத்தியம் என பிடிவாதம் காட்டி வருகிறது. இந்த இழுபறியால் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் சர்வதேச கப்பல் போக்குவரத்து மற்றும் எரிசக்தி விநியோகம் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் உச்சத்தலைவர் கமேனி கொல்லப்பட்ட போதிலும் ஈரான் சரணடைய மறுத்து தொடர்ந்து போரிட்டு வருகிறது. ட்ரம்பின் அதிகபட்ச அழுத்தம் கொடுக்கும் அணுகுமுறை ஈரானை பணிய வைக்க முயன்றாலும் அது தற்போது உலக பொருளாதாரத்தையே அச்சுறுத்தும் நிலைக்கு தள்ளியுள்ளது. தற்காலிக போர் நிறுத்தத்தால் ஓரளவு குறைந்திருந்த கச்சா எண்ணெய் விலை தற்போது மீண்டும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஒருவேளை பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்து முழு வீச்சிலான போர் வெடித்தால் அது மத்திய கிழக்கு நாடுகளை தாண்டி உலகளவில் பெரும் உயிர் சேதத்தையும் பொருளாதார சரிவையும் ஏற்படுத்தும் என வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்கா இராணுவ நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாக கூறினாலும் அமைதி வழியில் ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்பதே சர்வதேச சமூகத்தின் எதிர்ப்பாக உள்ளது. உலகமே புதன்கிழமை முடிய உள்ள அந்த காலக்கெடுவை மிகுந்த பதற்றத்துடன் கவனித்து வருகிறது.